அனைவருக்கும் வணக்கம். தமிழில் எண்கணித ஜோதிடம் ஆய்வு செய்து சொல்லப்படுகிறது. இதற்கு நவக்கிரக தமிழ் எண்கணித ஜோதிடம் என்று பெயர். நான் உருவாக்கப்பட்டது தமிழுக்கு. தமிழில் எண்கணித ஜோதிடம் தமிழ்நாட்டு மக்கள், ஆங்கெங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பார்த்து கொள்ள நான் புதிதாக உருவாக்கப்பட்ட நவக்கிரக தமிழ் ஜோதிடம் தொடர்பாக அவர்களுடைய விதி எண்ணை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்ல முறையில் செலுத்தலாம் என்பதற்கான என்கிறது தான் இது ஆராய்ச்சி செய்து வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஜாதகப்படி எப்படி எழுதப்பட்டது, அவர்களுடைய விதி எண் என்ன என்பதெல்லாம் இந்த எண்கிறது மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்கிறத சொல்லி அதனுடைய விதி எண்ணை சொல்லப்படுகிறது. அரவம் என்றால் பாம்பு. அந்த அரவத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கும் உண்டான எண்கிரிதம் 1, 3, 5, 7 எல்லாம் கூட்டினாக்கா 16. அதனுடைய விதி என்கிறது 7. அரவம் 7வது எண்கிரத்தில் வருகிறது. 7ஆம் இடம் நாகதோஷம் என்று நாம் ஜோதிட பிரகாரம் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அரவம் என்றால் பாம்பு. அந்த அரவத்துடைய விதி எண் 7. புகழூர் என்றால் அருள் தரும் இடம் என்று அர்த்தமாகிறது. புகழூருக்கு 4 எழுத்து 2, 1, 4, 9 இதெல்லாம் கூட்டாக்கா 16. அதனுடைய விதி என்கிறது 7. புகழூருடைய விதி எண்ணும் 7. அதான் புகழூருக்கு புகழூர் என்றால் அருள் தரும் இடம், அருள் தரும் இடம் என்று சொல்லப்படுகிறது. அதான் புகழூர். அதனுடைய விதி என்கிறது 7. மகாலயம் 5 எழுத்துக்கள். மகாலயத்துக்கு அதற்குரிய எண்கிரிதம் 1, 8, 7, 2, 7 இதெல்லாம் கூட்டாக 25. அதனுடைய விதி என்கிறது 7. மகாலயம் அதாவது கும்பாபிஷேகம் சொல்லலாம், பல மிகப்பெரிய ஒரு விசேஷங்கள்லாம் சொல்லலாம். அதான் மகாலயத்திலிருந்து விதி எண் 7. 7ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. நாமவழி என்றால் மந்திரங்கள் ஒலிக்கப்படுகிறது. நாமவழிக்கு 4 எழுத்துக்கள். 6, 1, 5, 8 இதெல்லாம் கூட்டம் 20. அதனுடைய விதி என்கிறது 2. அப்போது நாமவழி ரொம்ப உறக்க ஒலித்தால் அனைத்து மந்திரங்களையுமே வெற்றிகரமாக இருக்கும். நாமவழி என்பது மந்திர ஒலிகளை குறிக்கிறது. அதாவது நாமவழி வார்த்தைகளையும் குறிக்கும். அந்த நாமவழியுடைய விதி என்கிறது 2. அடுத்ததாக சொல்லப்படுகிறது கனவோடு சில நாள். அதனுடைய வார்த்தைக்கு 1, 9, 1, 4, 4, 6, 4 இதெல்லாம் கூட்டாங்க 36. அதனுடைய விதி என்கிறது 9. கனவோடு சில நாள். எல்லா மனிதர்களுமே கனவோடு சில நாள் வாழ்கிறார்கள். அதற்குத்தான் ஒரு கவி கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள்னு ரொம்ப அழகாக ஒரு பாடலில் அந்த வார்த்தைகள் இடம்பெறுகிறது. எல்லா மக்களும் கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள் வாழ்கிறார்கள். அப்போது கனவோடு சில நாள் அதனுடைய விதி எண் 9. நினைவோடு சில நாள் அதனுடைய எண்கிரிதம் 9, 4, 1, 7, 4, 4, 6, 4 அதனுடைய விதி என்கிறது 3. அதையெல்லாம் கூட்டாங்க 39. அதனுடைய விதி என்கிறது 3. அதான் கனவோடு சில நாள் விதி எண் 9, நினைவோடு சில நாள் விதி எண் 3. அந்த நினைவோடு சில நாள் என்பது பெரிய மகத்துவமானது. அந்த 3ஆம் இடம் நல்ல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அடுத்த வாரிசினுடைய அதுக்கு 7 எழுத்துக்கள். அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 7, 4, 7, 3, 4, 5 அதனுடைய டோட்டல் மொத்தம் 31. அதனுடைய விதி என்கிறது 4. அடுத்த வாரிசுடைய விதி 4. மறுஜென்மத்துடைய எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள். அதற்குண்டான எண்ணிடம் 1, 1, 6, 6, 1, 7 எல்லாம் கூட்டம் 22. அதனுடைய விதி என்கிறது 4. அடுத்த வாரிசும் 4. மறுஜென்ம விதி எண்ணும் 4 தான். அப்போ மறுஜென்மத்துடைய விதி எண் 4. மறுஜென்மம் எடுக்கிறவங்களாம் அந்த 4ஆம் இடத்து திசையாகவே பிறக்க வேண்டும்.
அதான் கணக்கு. மறுஜென்மம். மறுஜென்மங்கிறது 4ஆம் இடத்து திசையில் பிறந்து விட்டால் அவர்கள் மறுஜென்மந்தான். தங்கமகன். தங்கமகனுக்கு 6 எழுத்துக்கள் 7 8 1 1 1 6 இதெல்லாம் கூட்டம் 24. அதில் விதி என்கிறது 6. தங்கமகன். தங்கமகன்கிறது ஒரு படத்தோட தலைப்பு தான். தங்கமகனுக்கு விதியின் 6. அது 6 தங்கமகன் 6ஆம் எழுத்து பண்ணாக வருகிறது. உறவை காத்த கிளிக்கு 6 8 எழுத்துக்கள் வருகிறது ஒரு உறவை காத்த கிளிக்கு. அந்த உறவை காத்த கிளியுடைய எண்களிடம் 3 8 9 8 4 7 2 8 எல்லாம் கூட்டாக்க 49. அதனுடைய விதி என்கிறது 4. அப்போ உறவை காத்த கிளைக்கு சாண பலன் 4ஆம் இடத்து பலனாக வருகிறது. 4ஆம் இடத்து பலனாக வருகிறது. அடுத்ததாக வடிவம். வடிவம் என்ற உருவத்தை தான் குறிக்கும். அது எந்த இதாக இருந்தாலும் சரி, பரவாயில்ல. அண்டாவாக இருந்தாலும் சரி, குண்டாவாக இருந்தாலும் சரி, ஓவியமாக இருந்தாலும் சரி, ரயில் பெட்டியாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, வடிவம் என்பது உருவத்தையே குறிக்கிறது. அப்போ வடிவத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 5 6 5 7 எல்லாம் கூட்டாக 23. அதனுடைய விதி என்கிறது 5. வடிவம். வடிவத்துடைய விதி எண் 5. நம்ம கூட ஒரு வடிவம் தான். நமக்கு உருவம்னு சொல்கிறது. எல்லாமே வடிவம்தான். ஆனால் வடிவத்துடைய விதி எண் 5. ஒரு ஓவியர் பார்த்து ஒரு வடிவம் வர அப்படிங்கிறாங்களே, அதான் அந்த இதுதான் வடிவம். வடிவம் என்பது உருவத்தையே குறிக்கிறது. உருவச் செயல். உருவச் செயலுக்கு 6 எழுத்துக்கள் 3 5 5 6 2 1 எல்லாம் கூட்டாங்க 22. அதனுடைய விதி என்கிறது 4. உருவச் செயலுக்கு 4ஆம் நம்பரை குறிக்கிறது. அப்போது வடிவத்துக்கு முன் உள்ள நம்பர் தான் 4. உருவச் செயல். உருவச் செயலுக்கு 2 22. அதனுடைய விதி என்கிறது 4. நேர்பேச்சு. நேர்பேச்சுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கை 9 9 1 9 5 எல்லாம் கூட்டினாக்கா 33. அதனுடைய விதி என்கிறது 6. நேர்பேச்சு. நேர்பேச்சுன்னா நேர்மையாக பேசக்கூடியதான் நேர்பேச்சு. அதனுடைய விதி என்கிறது 6. நேர்பேச்சு. மறையாது. மறையாது 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 1 3 9 9 எல்லாம் கூட்டாக 22. அதனுடைய விதி என்கிறது 4. மறையாது என்று சொல்லக்கூடிய விதி எண் 4. என்ன மறையாது? யோகம் மறையாது. கஷ்டகாலனுக்கு அந்த கஷ்டம் மறையணும். ஆனால் நல்ல யோகங்களுக்கு அதை மறையாது நீ. அதான் 4ஆம் இடம் சுகஸ்தானம். மறையாது என்பது 4ஆம் இடத்து பலனாக வருகிறது. சாண பலன். எதிர்க்கும் 6 எழுத்துக்கள். எதிர்க்கும் 4 8 9 7 3 7 எல்லாம் கூட்டாக 38. அதனுடைய விதி என்கிறது 11. அப்போது அதனுடைய விதி என்கிறது 38. அதையும் கூட்டினா 11. அதனுடைய விதி என்கிறது 2. அப்போ எதிர்க்கும் 11ஆம் இடம் எதிர்க்கும். அந்த எதிர்க்கும் அதுக்கு விதி என்கிறது 2. அப்போ 2ஆம் இடங்கிறது கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ளாது. சரிங்களா? எவன் எதிர்க்கிறானோ அதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த 2ஆம் நம்பருக்கு உண்டு. ஆகையால் இந்த எண்கிற ஜோதிடம் வார்த்தை அடிப்படையை நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி எண்களை கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படை உறுதி சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சுவாமி ஜோதிடர் வள்ளுவ பண்டாரம் எண்கிற வள்ளுவர். நன்றி, வணக்கம்.